இனிமே உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக மிளகு எலுமிச்சம்பழம் வாங்காமல் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு 160 மணி. இப்போ 12:40 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு கடைக்கு போக முடியாது. ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். லிஷியஸ் சிக்கன் போன்லெஸ் போன்லெஸ் இல்லை, கறிக்கட்டு போனோட தான், ஸ்கின் அவுட். இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் தான், 145. இது வந்து லிஷியஸ்லேயே வந்து லெமன் பெப்பர் சிக்கன். இது பார்த்திங்கன்னா 114 ருபீஸ், 200 கிராம். இதுலேயே மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. சரின்னு வாங்கியாச்சு. என்ன செய்து பார்க்கலாம். புதினா வாங்கினேன் 13 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா. இது பச்சை மிளகாய். ஓகே, இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைஸை கழுவி வச்சுட்டேன். எல்லாம் எங்கள் வீட்டில் 2 பேருக்கு 2 வீதம், 3 பேர் இருந்தால் 3 வீதம். இப்படி தான் நான் வந்து சிக்கிட்டு கிடக்கிறேன். இந்த கொத்தமல்லி கொஞ்சமாக அலசி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் புதினாவாக அலசி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லெமன் பெப்பர் சிக்கன் வந்து போன்லெஸ். இந்த மாதிரி 4 பீஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதிலே மசாலா எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் அந்த எலும்பு பீஸோ மற்றெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறும் போன்லெஸ் சாப்பிட்றதுனால, அதுவும் பிரெஸ்ட் பீஸு சரின்னு இப்படி வாங்கிட்டேன். இதுவுமே வந்து இதுக்குள்ளேயே சேர்த்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஐடியாவில் செய்ய போகிறேன். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை அது மாதிரி இருக்கலாம், இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி வந்து ஒரு 450 கிராம்ஸ் தான். இதையுமே எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எலும்பு பீஸு தேவைப்படுது. ஏன்னா பசங்க வந்து அந்த எலும்பு பக்கம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து அந்த பிரெஸ்ட் பீஸை நான் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால தான் நான் தனித்தனியாக வாங்கியிருக்கலாம். ஒன்றே வாங்கி செஞ்சுருக்கலாம். எலும்பு பக்கம் வேணும் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எலும்பு இருக்கிற மாதிரிலாம் நான் சாப்பிட்டுப்பேன். இப்போ இதில் உள்ள இந்த சிக்கன் ஃப்ளஷ்ஷையும் நான் கட் பண்ணி அதில் தான் நான் போட போகிறேன். போட்டுட்டு காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து அது எனக்கு பிடிக்காது. அதனால் இது கட் பண்ணி இந்த ஃப்ளஷ்ஷையுமே எடுத்துகிட்டு அதிலே போட்டு நான் லெமன் பெப்பர் சிக்கன் நான் மசாலா இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி செய்ய போகிறேன். அப்படி தான் செய்ய போகிறேன். அந்த எலும்பு மட்டும் எடுத்துடுறேன். இதை கட் பண்ணி போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த எலும்பு மாதிரி எடுத்துகிட்டேன் தனியாக. அதுலேருந்து கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி அதுலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஃப்ளஷ்ஷு அப்புறம் ஒரு லெக் பீஸுமே வந்துட்டு. இதையுமே பசங்க சாப்பிட மாட்டாங்க. எப்படியெல்லாம் நான் சிக்கியிருக்கேன் அதை பாருங்கள். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பீஸ் இதில் போட போகிறேன். இந்த கறி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தனியாக மசாலா வந்து இது போட்ட கறிக்கு கொஞ்சம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். இதை வந்து கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா எடுத்துருக்கேன். சேர்த்துடலாம். அதில் வேறு வழி கிடையாது. அவங்க ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களா, நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணால் தான் அது கூட சேர்த்து போட கரெக்டாக இருக்கும். அது கூட வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு லெமன் பெப்பர் சிக்கன் இல்லையா, அதுக்காக தான் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் கூட. அடுத்து இதில் வந்துட்டு பெப்பர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். நம்மளாக பண்ணுறப்போ நம்ம அதையும் சேர்த்து தான் ஆகணும். இப்போ வந்துட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து வந்துட்டு அதுக்கடுத்தும் பெப்பரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். லெமன் நல்லா போடும்போது நம்மளுக்கு சரியாக போயிடும் அது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்தது மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், அடுத்து வந்து தனியா பவுடரு 1 ஸ்பூனு, கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா பவுடர், இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்துட்டு கல் உப்பு கொஞ்சமாக. இப்போ இதில் வந்துட்டு கரம் மசாலா பவுடரு ஒரு சின்ன ஸ்பூன். அவங்க ஏற்கனவே போட்டிருப்பாங்க அதில் எல்லாமே. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆனியன் சேர்க்க போகிறேன். அதனால் அதில் சேருப்போ அந்த காரம் எல்லாமே சரியாக போயிடும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கனும் போட்டுக்கணும். நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால இந்த அளவுக்கு போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் இருக்குது இல்லையா, இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் க்ரீன் கலராகவும் இருக்கும், பரவாயில்ல. எனக்கு தொக்கு வேணும். நீங்கள் அரைக்க வேண்டாம்னா நீங்கள் கொத்தமல்லி அப்படியே போட்டுருங்க. புதினாவை எல்லாம் நம்ம இஷ்டம்தான். இதில் எலுமிச்சைப்பழம் எல்லாம் பெரிய பழத்தில் பாதியை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. நீங்கள் இதெல்லாம் வேணாம், அது மட்டும் போதும் ரெடிமேடு மிக்சிங் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் தொக்கா வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் கொஞ்சம் அது மேலே கோட்டிங்காக நல்லா கிடைக்கும். இன்னும் வந்து லெமன் ஊற்றணும் தேவைப்படுது. இதில் எப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். நம்ம அப்புறமா இதை வந்து வறுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா மேரினேட் ஆகட்டும் அது. இப்போ இங்கே வந்து ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயிலை விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ குழம்பு தான் தாளிக்கிறோம். அந்த சிக்கன் எலும்பு பீஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் கறி, ஒரு 150 கிராம் தான் இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம்லாம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி, வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் ஸ்பூன் போட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த எலும்பு பீஸ் சிக்கன் இருக்கு இல்லையா, அது இருக்கு. இது வதங்கட்டும். இதுக்கு காரம் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், அடுத்து வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே நான் வச்சுருக்கேன் மிளகாத்தூள். ரொம்ப கடினமாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், இது தேவையான அளவு உப்பு. இது வேணால் காய் ஏதாவது சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இது வதங்கட்டும். இதில் வந்து நான் ஒரு சின்ன முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், போட்டு பாருங்கள். காய்கறி வேணுறவங்க அது மாதிரி போட்டு சாப்பிடலாம். மட்டன் குழம்பு கொழுப்பு கறியில் முள்ளங்கி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்தில் கொழுப்பெல்லாம் நம்ம போடுறது ரொம்ப ஸ்கின் அவுட் தான் வாங்குறோம், பரவாயில்ல. இப்போ இதிலே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு புளி உடனே வந்துடுச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து லெமன் பெப்பர் சிக்கனுக்கு அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார் அதையே கழுவிட்டு வைக்கலாம். சிக்கன் நல்லா வேக வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சாலும் நல்லா வேகும். இப்போ இது கூடயே நான் வந்துட்டு ஒரு 2 பத்தை தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துறேன். அதுதான். அதுக்கப்புறமா நம்ம மிளகு வேணும்னா நம்ம சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மூடிடலாம். இப்போ மூடியாச்சு. மூடிட்டு நம்ம இதுக்கப்புறம் விசிலை போட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை விசில் வருமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வச்சு. இங்கே வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு வெங்காயம் பூண்டு பொரியல் தாளிச்சுக்கலாம். காய் வேணும், கீரை வேஸ்ட் ஆகுது, அதுக்காக தான். அதுக்கிட்ட எப்போ போல் பொரியல் செஞ்சு அரைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டேன். வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் போதும். ஆல்ரெடி அவங்க வேறு எண்ணெய் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற அந்த பொருளுக்காகவும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம பேரை வந்து லெமன் பெப்பர் சிக்கன்னு சொன்னால் வேறெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருவோம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், அவங்க இருக்கும். ஆனியன் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் அந்த மசாலாவோட நிறுத்திக்கலாம். இப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்கே இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்மளோட சிகப்பு பொன்னாங்கண்ணி, ரெட் பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு கொஞ்சமாக நம்மளோட வசியப்பொடி, இட்லி மிளகாய் பொடி வீட்டில் பண்ணது ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டேன். நான் காரம் எதுவுமே போடல, உப்பு மட்டும் தான் போட்டு வெங்காயம் பூண்டு போட்டு கீரை போட்டு வதக்கி தாளிச்சிருக்கேன். இந்த காரம் போதும், இந்த பொடியில் உள்ள காரமே நமக்கு போதும். சிம்மரில் போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெந்து முடியட்டும். நம்ம அப்புறம் தேங்காய் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே குக்கரை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 4-5 விசில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேக்காடு தேவை அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு குழம்புக்கு எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு அவங்கவுங்க விருப்பம் அது. இப்போ வந்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு, போதும். நம்ம திரும்ப வேக தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
இந்த நம்மளோட லெமன் பெப்பர் சிக்கன் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையுமே நம்ம அதில் தான் ஆட் பண்ணிட போகிறோம். இப்போது எடுத்து டைம் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு, 1:30 ஆகிடுச்சு. நான் 12:40க்கு வந்தேன் இல்லையா. இப்போ இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே மேரினேட் ஆகிருக்கும் இது. இப்போ பெப்பர் லெமன் வந்து பத்தாது இருக்குது. லெமன் வந்து தூக்கலாக தான் இருக்கும். லெமன் பெப்பர் சிக்கன் சொல்லும்போது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு வேறு பேர் தான் வைக்க போகிறோம். அது என்ன பேர் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. உப்பெல்லாம் நான் அப்படியே தொப்பில் வச்சு வாயில் வச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்தது. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இங்கே சேர்த்துட்டோம் கடாயில். இங்கே வந்து நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுவிட்டேன். அவ்வளோ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திக்க வேண்டியது தான். அது உங்கள் விருப்பம் தான். அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். தேவைப்படுறவங்க தேங்காய் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம சிக்கன் வந்து பேர் சொல்லாமல் நான் சொல்ல போகிறேன், ஏன்னா பேரை வெப்பமாக தான் வைக்க போகிறேன். அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை அலசிட்டு ஊற வச்சுருந்தாலே அதிலே தண்ணீர் கொஞ்சம் கழுவிட்டு சேர்த்து விட்டுறோம். இப்போ நல்லா சிக்கன் குக்கார அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். 15லேருந்து 20 நிமிஷம் கூட வேகணும். சிம்மரில் மீடியமில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணிட்டேன். சிக்கன் குழம்ப நல்லா வெந்துடுச்சு. ஒரு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் துடிக்க காரம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பெப்பர் போட்டுருக்கோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது, பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. நல்லா வேகணும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேகணும். சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு. இப்போ இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா வேகட்டும். வந்து எங்களோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு முள்ளங்கி போட்டு சேர்த்து குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இந்த சிக்கனை. அப்போ தான் வந்து குக் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லாவே வெந்துடுச்சு சிக்கனை. நான் அப்படியே கட் பண்ணி விட்டேன் கரண்டியில். இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லாவே வெந்துடுச்சு. ரொம்ப அதுக்கு மேலே திருப்பவும் மீண்டும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, மீண்டும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம். ஏன்னா நம்ம சொன்னது எல்லாமே தூக்கலாக இருக்கணும். லெமனும் தூக்கலாக இருக்கணும், பெப்பரும் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் இந்த லெமன் பெப்பர் சிக்கன் அர்த்தம். நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு புதினாவையும் தூக்கலாக போட்டுக்கோம். அதனால் இதோட பேர் லெமன் பெப்பர் அண்டு புதினா சிக்கன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். செம்ம சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் அண்டு புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மழைக்கும் இந்த குளிருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஒன்லி ரசம் இருந்தாலே போதும். இதை வச்சு அப்படி பிச்சுக்கிட்டு போகும். அல்டிமேட்டாக இருக்கும் அது. ஓகேங்களா? சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் அண்டு புதினா சிக்கன். அது கூட இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்பாங்க. இப்போ டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், மணி 2. அது மெதுவாக குக் பண்ண லேட் ஆகிடுச்சு. 1 ஹவரும் ஒரு 10-20 நிமிஷம் ஆகிருக்குது. ஓகேங்களா? நான் 12:40க்கு தான் வந்தேன். இங்கே வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் ரைஸ். அடுத்து இங்கே வந்து நம்மளோட சிக்கன் கொஞ்சம் எலும்பு பீஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன முள்ளங்கியை சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. அடுத்து இங்கே வந்து லெமன் பெப்பர் அண்ட் புதினா சிக்கன், அதுவுமே ரெடியாக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிகப்பு பொன்னாங்கண்ணி, ரெட்டு பொன்னாங்கண்ணி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பொரியல். சுட சுட நான் சாப்பிட்றேன். வீடியோக்காக நான் வெயிட்டிங். அடுத்து இங்கே நம்மளோட ரசம். இவ்வளோதான். ஆனால் எங்கள் பொண்ணு என்ன சாப்பிட போது தெரியுமா? இங்கே பார்த்தீங்களா, 2 சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, சாப்பிடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சாப்பாடு போட்டு வந்துட்டேன். சிக்கன் குழம்பு, லெமன் பெப்பர் சிக்கன், லெக் பீஸு, அடுத்தது வந்து பொரியல். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நான் குழம்பு சாதம் தான் சாப்பிட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி சாப்பிட்டாச்சு. இல்லை முள்ளங்கி பெருசாக போட்டு குக்கரில் போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். சிக்கன் இருந்தோம் நல்லா பூ மாதிரி வெந்ததும் சூப்பராக குழம்பே நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே அந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா அதுவும் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரசம் போட்டு வந்திருக்கேன். இந்த லெமன் பெப்பர் அண்ட் புதினா சிக்கனை இப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குக்காக இருக்குது. அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. உள்ள காரம் சாரமாக சாப்பிட்ற முடிச்சு. ஓகே.
காரம் கம்மி வேணும், காரத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகு, மிளகாத்தூள் எல்லாமே. நான் வந்து லெமன் பெப்பர் சிக்கன் ரெடிமேடில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கனை வாங்கிட்டு வந்து இதே மெத்தடில் செய்யுங்க. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை நான் லிங்க்கை நான் கொடுக்குறேன். நார்மலாக ஒரு சிக்கனை வாங்கிட்டு வந்து எப்படி அந்த லெமன் பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க வைங்களா, மறுபடியும் இதை தான் கேட்பாங்க. காரம் சாப்பிட்றவங்க நல்லா அந்த புளிப்பு, அந்த மிளகு தூக்கலாம், அந்த காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பனிக்கும் குளிருக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.